தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் வைத்து கல்லூரி மாணவிகள் கோலாகலமாக கொண்டாடினர். தஞ்சையில் கரந்தை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறை இசை நடனத்துடன் கலை நிகழ்ச்சிகள் களைகட்டின. 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கோவையில் உள்ள கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து துடும்பு ஆட்டம் மற்றும் கேரள காவடி ஆடி உற்சாகம் தந்தனர். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அடிப்பொலியாக இருந்துச்சு. பொங்கல் பண்ணணும் என்னட்டு நம்ம டான்ஸ் நம்ம ராலி வந்தோம், அதெல்லாம் நைஸாக இருந்துச்சு. சிவகங்கை மாவட்டம் செவ்வூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் பூலாங்குறிச்சி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இருந்து செவ்வூர் பள்ளி வளாகம் வரை ஊர்வலமாக வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பழைய பண்பாடை இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கோம். பறை, சிலம்பம், பழைய பண்பாடு கலாச்சாரத்தை மறக்காம நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே எங்கள் ஸ்கூல்ல இருக்கு. ஒரு வயலே நாங்கள் எங்கள் கிரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்லூரி மாணவர்கள் பல்வேறு பாடல்களுக்கு ஆடிப்பாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் பொங்கல் பானைக்கு பூஜை செய்து இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். விளையாட்டு போட்டிகள், அப்புறம் உழவர்களுக்கு நன்றி செலுத்துற விதமா நிறைய காய்கறிகளை வைத்து ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து சமத்துவ பொங்கலா எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உதகை அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டத்துடன் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை எழிலகத்தில் பணிபுரியும் வருவாய்த்துறை ஊழியர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலை கொண்டாடினர். இதில் கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுகளுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதேபோல் கும்பகோணம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.